வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 9. அதான் எனக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும், கூட்டிட்டு போ என்று அவன் அறைக்கு வந்து நின்றாள் பிரணவிகா. அலுவலகத்திலிருந்து சற்று முன்தான் வீடு வந்திருந்த சஞ்சய் பெண்ணின் உத்தரவில் தடுமாறி விழித்தான். அவனை மேலிருந்து கீழ் வரை ஒரு பார்வை பார்த்தவள், எங்கேயாவது வெளியில கிளம்புறியா நீ என்று கேள்வி எழுப்பினாள். ஆமா, உன்னை நாளைக்கு அழைச்சிட்டு போறேன். நாளைக்கு அத்தான் வந்துருவான், அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நாம இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி முடிக்கலாம். கடுப்பானவன், ஏடி அதான் அவன் வர்றான்ல, அவனோட போக வேண்டியதானே என்றவாறு தன் கை கடிகாரத்தை எடுத்து அணிந்தாள். கண்களை உருட்டி அவனை முறைத்தவள், அவன் வர்றதே 2 நாள் லீவ்ல, இதுல ஷாப்பிங் எல்லாம் அலைய வைக்கிறதா? வீட்டுல என்னோட ரெஸ்ட் எடுக்கட்டும் என்றாள் அலட்டலாக. என்னடி கொழுப்பா? அப்ப நான் மட்டும் உன் கூட வெளியில அலையணுமா? இது நல்ல கதையா இருக்கே. நீதானே நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி சீக்கிரமா வளகாப்பு போட்டு கூட்டிட்டு வந்த, அப்ப எல்லாமே உன்னோட பொறுப்புதான். இம்ச புடிச்சவ இப்படி லாக் பண்றாளே என தன் சிகையை அழுந்த கோதியவன், அம்மோ நான் என் ஃப்ரெண்டு கூட போறேன்டி, உன்னை எப்படி அழிச்சு போறது என்றான் பாவமாக. அதனால என்ன, ஒரு சின்ன இன்ட்ரோ கொடு, அவங்களுக்கு சங்கடம் இல்லாம நான் பேசி பழகுறேன். எது என திடுக்கிட்டவன், வேற வேணையே வேணாம் என்று இடுப்பில் கை வைத்து புலம்பினான். நீ ஏன் இப்படி டூ மச் ஆஃப் ரியாக்ஷன் கொடுக்கற என்று சந்தேகமாக பார்த்தாள். அதுலடி அவன் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பு, பொண்ணுங்கன்னா ரொம்ப சங்கடப்படுவான். டூ பேட், இப்பதான் நீ என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போகணும். இப்படி இருந்தா எப்படி நாளைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் செஞ்சு குடும்பம் நடத்துவாம என்று அதிருப்தியாக தலையை வேறு குறுக்காக அசைத்தாள். அப்படியே மண்டையில ஒண்ணு ஓங்கி போட்டனா தெரியும், அதுக்கு பதில் பேசிக்கிட்டு என்று பற்களை கடித்தான் சஞ்சய். இங்க பாரு, ஏதோ நான் சிம்லா போன பின்னாடிதான் இந்த கை ஓங்குற வேலையெல்லாம் குறைச்சிட்டு ஒழுங்கா இருக்க. நீ திரும்பவும் ஆரம்பிச்ச அப்புறம் நானும் பதிலுக்கு செய்வேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு என நெற்றியில் அரைந்து கொண்டவன் சிறிது யோசித்து, சரி எவ்வளவு நேரத்துல ஷாப்பிங் முடிப்ப என்று கேட்டவாறு தான் சந்திப்பிற்கு ஒதுக்கி இருக்கும் நேரத்தை மனதினுள் கணக்கிட்டு பார்த்தான். நீ எல்லாம் எப்படிதான் கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறியோ, ஒரு பொண்ணால எவ்வளவு நேரத்துல கரெக்டா ஷாப்பிங் முடிக்க முடியும்னு எல்லாம் அப்படி கிளியரா சொல்லிட முடியாது. அவளை உஷ்ணமாக பார்த்தவன், அடியே உன் திமிருக்கு ஒரு அளவே இல்ல, அட்லீஸ்ட் ஒரு ரஃப் கால்குலேஷனாவது கொடு என்று எரிச்சலுடன் வினவினான். என கண்களை சுருக்கி யோசித்தவள், எப்படியும் குறைஞ்சது 1.5 மணி நேரம் தேவைப்படும் என்றாள். வேகமாக மூச்சை இழுத்து விட்டவன், சரி என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் ரெடி பண்ணி வை, நான் அதுக்குள்ள என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், நாம அப்புறம் தனியா போகலாம் என்று கார்கியை எடுத்தான். நீ ஏன் என்ன கழட்டி விட்டுட்டு போறதுலயே குறியா இருக்க? எதையாவது உளராம வழி விடுறி, சீக்கிரம் போயிட்டு வந்தாதான் உன்னை அழிச்சிட்டு போக சரியா இருக்கும். நான் உளர்றேனா? நீதான் ஏதோ திருட்டு வேலை பண்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா எப்ப கேட்டாலும் டயலாக் மாறாம நான் வளர்றேன்னு சொல்லி தப்பிச்சு ஓடுற என இதழ் குவித்து காற்றை வெளியேற்றியவன், இப்ப என்ன தெரியணும் உனக்கு என்று நிதானமாக கேட்டான். லாஸ்ட் 2 மந்த்ஸா அவன்கிட்ட கேக்குற கொஸ்டினையே தான் திரும்பவும் கேட்க போற. இப்பெல்லாம் நைட்டு சீக்கிரம் பெட்டுக்கு போயிடுற, அதே மாதிரி புது பழக்கமா வாரத்துக்கு 2 நாள் கம்பெனில இருந்து வந்ததும் தவறாம ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வெளியே போய் ஊர் சுத்திட்டு வர. இதோ இப்ப கிளம்பி நிக்கிற மாதிரி. எல்லாத்தையும் விட பெரிய ஷாக்கு எனக்கு மட்டும் இல்ல, நம்ம வீட்டாளுங்க எல்லாருக்கும் இருக்கிறது என்ன தெரியுமா என்று 2 கன்னங்களிலும் கை வைத்து ஆச்சரியமாக கூறியவள், நீ புதுசா சமையலெல்லாம் கத்துக்கிற? என்னதான் நடக்குது? ஒவ்வொரு தினசா நீ என்னதான் கதை சொல்லி எங்களை சமாளிச்சுட்டு இருந்தாலும் எங்களால டைஜஸ்டே பண்ண முடியாம ஒரு மாதிரி நெஞ்சு அடைக்குது. ஐயோ, இது நம்ம பையன் தானா, நம்ம அத்தான் தானா, இல்ல காத்து கருப்பு எதுவும் அடிச்சிடுச்சான்னு கூட நாங்க சீரியஸா டிஸ்கஸ் பண்ணோம் என்று விழிகளை விரித்தாள். கண்டிப்பா அது உன் தலைமையில தானே நடந்திருக்கும் என்று நொடித்தவன், நானும் எத்தனை தடவை உனக்கு கிளியர் பண்றதுரி, சீக்கிரமே ரூமுக்கு போற ரீசன் புதுசா வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், அது அப்படியே என்ன அடிக்ட் ஆக்கி உள்ள இழுத்துக்குச்சு என்ற முதல் சந்தேகத்திற்கு விளக்கம் கொடுத்தான். ஆமா சொன்ன, நான் ஏதோ கொரியன் சி டிராமா எல்லாம் பாப்பேன்னு பார்த்தா நீ இத்து போன கிரைம் சீரீஸ்ல பாக்குற. உதட்டை சுழிக்கும் பெண்ணை நகைப்புடன் பார்த்தவன் மனதில்,
அதெல்லாம் பாக்குறேன்னு சொன்னா நீயும் நல்லா என்னோட செட்டு சேர்ந்துட்டு கூட வந்து உட்காந்துப்பியே, அப்புறம் எப்படி நான் சஞ்சு கூட பேச முடியும் என்று எண்ணிக்கொண்டான். அப்ப அதே கதையை தான் திரும்பவும் சொல்ல போற. மந்த்லி ஒன்ஸ் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி இப்போ வீக்லி ட்வைஸ் ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் மீட்டிங், என்ன சரியா? என தோள்களை குலுக்கி கொண்டான். மகனே மாட்ன, இன்னைக்கு மட்டும் எப்படி ஒரு ஃப்ரெண்டு தான் வராங்க? அடி பாவி, என்னடி இப்படி கேட்டுட்ட? உள்ளுக்குள் திணறி வழித்த சஞ்சயை நக்கலாக பார்த்து என புருவங்களை உயர்த்தினாள் பிரணவி. சஞ்சனா தன் வீட்டில் உண்பதில்லை, அறையில் தனியாக சமைத்து சாப்பிடுகிறாள், அல்லது பெரும்பாலும் வெளி உணவகங்களில் தான் உண்கிறாள், இல்லையேல் ஆன்லைனில் ஆர்டர் செய்து கொள்கிறாள் என்று அறிந்ததும் வீக்லி ட்வைஸ் மீட்டிங் வித் காஃபி என்பதை டின்னராக மாற்றிவிட்டான் இவன். பெண்ணிற்குமே அது ஏற்புடையதாக இருக்க அவளுமே இவனை போல் அந்த நேரத்தை உற்சாகமாக எதிர்கொள்கிறார். அதேபோல் அவளுக்காக மட்டுமே சமையலையும் ஆவலுடன் கற்றுக்கொள்ள விழைகிறான் ஆடவன். ஓ, மொழியே சரியில்லையே. பொதுவா இந்த மாதிரி சிக்கிற விஷயம் எல்லாம் லவ்வுக்கு தானே பொருந்தி வரும். ஆனா ஒன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்காத டெரர் பீஸ்க்கு அதுவும் செட் ஆகாது. அப்புறம் இத மீறி வேற என்ன இருக்கு? அப்படி நீ என்னதான் திருட்டுத்தனம் பண்றாத்தா? ரொம்ப மண்டைய காய விடுறியே என்று சோர்வாக தலையை சொரிந்தாள். அவள் சொல்வதை எல்லாம் பொன் சிரிப்புடன் கேட்டிருந்தவன் அம்மோ அம்மோ என்று அவளை தோளோடு அணைத்து, இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு நீ இவ்வளவு யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகுற? ஓகே சொல்றேன் கேட்டுக்கோ என்றதும் பெண் ஆர்வமானாள். அப்பா சொல்லு சொல்லு. ஃபுல்லாலாம் ஓபன் பண்ண முடியாது. நான் ஒரு விஷயம் சீக்கிரட்டா செய்யறேன்னா, பட் அதை இப்ப சொல்றது சரி வராதுரா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோயேன். ஒன்ஸ் வெளியில ஷேர் பண்ணலான்னு டிசைட் பண்ணனா முதல்ல உன்கிட்டதான் சொல்வேன், டோன்ட் வரி என புன்னகைத்தான். போத்தான் புஸ்ஸுன்னு ஆக்கிட்ட என்றாள் முகத்தை தொங்க போட்டு. சரி, நீ இதெல்லாம் மூளையில போட்டு குழப்பிக்காத. மனச சந்தோஷமா வச்சுக்கிட்டு ரிலாக்ஸா டெலிவரிக்கு ரெடியாக. இன்னும் 3 வீக்ஸ் தான் இருக்கு. எப்பவும் அலர்ட்டா இருக்கணும் நீ. தெரியும், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கலவரமானவளின் தோள் தட்டி, அதெல்லாம் டென்ஷன் ஆகாத, நாங்க இத்தனை பேர் கூட இருக்கோமே, அப்புறம் என்ன? அதோட பிரவீனும் தான் உன் வசதிக்கு வந்துட்டு ஓடிட்டு இருக்கான். டெலிவரிக்கு 1 வீக் முன்னாடி மெடிக்கல் லீவ்ல வந்து உன்னோடவே இருக்கேன்னு சொல்லிட்டான் தானே, சேரம் என்றான் தேற்றுதலாக. என தலையசைத்தவள், சரி நீ சீக்கிரம் போயிட்டு வா, நான் லிஸ்ட் போட்டு வைக்கிறேன், ஆனா ஏமாத்திர மாட்டியே, தெளிவா சொல்லிடு என்று உருளென பார்த்தாள். அவளின் 2 கன்னங்களையும் பிடித்து செல்லமாக ஆட்டியவன், அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவேன், நீ ரெடியாரு என்று விட்டு கிளம்பினான். உணவகத்தில் சஞ்சனா இவனுக்கு முன்னே வந்து காத்திருந்தாள். சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. ஏ, டிராபிக் எதுவுமா? இருவரின் இருப்பிடத்திற்கும் இடைப்பட்ட தூரத்தில் உள்ள பொதுவான இடத்தில்தான் வாரம் 2 முறை அவர்களின் சந்திப்பு நிகழ்கிறது. இல்ல, பிரணவி திடீர்னு ஷாப்பிங் கூட்டிட்டு போன்னு வந்து நின்னுட்டா. அப்புறம் போகலையா? நீ வெயிட் பண்ணுவியே, அதனால ஃப்ரெண்ட மீட் பண்ணிட்டு வந்துடுறேன், ரெடியாருன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, உன் பேரண்ட்ஸ் கூட எல்லாம் போக மாட்டாளா? அம்மா கூட போவா. இன்ஃபேக்ட் கல்யாணத்துக்கு முன்னாடி வர அவங்க மட்டும்தான் அவளுக்கு ஈடு கொடுப்பாங்க. அப்பா மாமா நான் எல்லாம் சிக்காம எஸ் ஆயிடுவோம். பயங்கரமா அதுக்கு அவ சண்டை போட்டாலும் நாங்க பிடி கொடுக்கவே மாட்டோம். இப்ப கல்யாணம் முடிச்சு வெளியூர் அனுப்பின பின்னாடிதான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணவும் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன். அவளுக்காக அவன் வெளிகளில் வழிந்த பாசத்தை வெறுப்புடன் பார்த்தபடி, உன் பிரதருக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கே இவ்ளோ ஃபீலிங்கா என்று அலட்சியமாக தோள்களை குலுக்கினாள். ஏ இல்ல, பிரவீன் என்னோட ட்வின் கிடையாது. குழப்பத்துடன் விழிகளை சுருக்கி, என்ன சொல்ற என்று கேட்டவளிடம் அவன் பொறுமையாக பிரவீனின் வரலாறை கூறினான். அவனை நம்ப இயலாமல் பார்த்தவள், ரத்த பந்தம் இல்லாத உங்க உருவ ஒத்துமையே எனக்கு பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. இதுல இப்படியே கூட ஒருத்தனால சப்கான்சியஸ்ல லவ் பண்ண முடியுமா என சலனமற்று வினவினாள். நானுமே அதுவரை லவ் அப்படிங்கிற விஷயத்த பெருசா கண்டுகிட்டது இல்ல சஞ்சு. அவனை பார்த்துதான் என்ன மனுஷன்டா நீ அப்படின்னு பிரமிச்சு போனேன். பட் ரொம்பவே நல்ல பொறுப்பான பொறுமையான பையன். பிரணவி ஆல்வேஸ் வெரி லக்கின்னு சொல்லு. தன் போக்கில் கையில் இருந்த முள் கரண்டியால் உணவை கிளறியபடி பேசியவளை மெல்ல நிமிர்ந்து பார்த்தான் சஞ்சய். எதிலும் பிடிப்பற்று வாழ்பவளின் நிலை உணர்ந்து, சரி வேற என்ன சாப்பிடுற என்று பேச்சை மாற்றினான். எதுவும் வேணாம், எதையே சாப்பிட முடியல என்று சலிப்புடன் தட்டை நகர்த்தி வைத்தாள். சஞ்சு, ஒழுங்கா பிளேட்ல இருக்கிறதையாவது சாப்பிட்டு முடி
வேணா சஞ்சு, பிளீஸ் என்ன கம்பல் பண்ணாத. இத்தனை நாள் பழக்கத்தில் இருவருமே பெயரை சுருக்கி இருந்தனர். அவனுக்குத்தான் அவளின் அழைப்பு முதலில் அதிருப்தியை தந்தது. இதென்ன பொண்ணுங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கு, நீ முழு பெயரே சொல்லி கூப்பிடு. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் கூப்பிடுவேன் என அடமாக நின்றவளை ஒன்றும் சொல்ல முடியாமல் இறுதியில் இவன்தான் விட்டுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. என்னம்மா பாதி கூட சாப்பிடல நீ? பரவாயில்ல, வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் வர மாதிரி இருக்கா? உடம்புக்கு எதுவும் முடியலையா உனக்கு? தன் முகத்தை உற்று பார்ப்பவனிடம் தெரியல என்றாள் என்று. விழிகளில் கனிவை ஏந்தியவன் சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம் என்றான் மென்மையாக. ஹாஸ்பிட்டல் போனா லேட் ஆகுமே, அப்புறம் எப்படி பிரணவிய ஷாப்பிங் கூட்டிட்டு போவ நீ? பளிச்சென்று மூளையில் மின்னல் விட்ட அவளை நேர்கொண்டு அழுத்தமாக பார்த்தவன் எழுந்து அவள் அருகில் வந்து கைப்பற்றி எழுப்பினான். இதுவரை முதல் முறை அவள் மயங்கியிருந்த நேரம் தவிர்த்து அவன் தொட்டு பழகியதில்லை. இப்படி அதிரடியாக தன் கையை பிடித்து இழுத்து செல்பவனை வியப்புடன் பார்த்தபடி உடன் நடந்தாள் பெண். உணவுக்கான பணத்தை செலுத்திவிட்டு அங்கேயே அருகில் இருக்கும் நல்ல மருத்துவமனை குறித்து விசாரித்து அறிந்து கொண்டவன் தனது காரிலேயே பெண்ணை அழைத்து சென்றான். சஞ்சனா எதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அமைதியாக அவனுக்கு உடன்பட்டாள். மருத்துவரை சந்தித்து வெளியே வந்த பின் அவர் சொல்றதுபடி பார்த்தா அதிகமா நீ அவுட் சைட் ஃபுட் எடுக்கிறது தான் உன் ஸ்டொமக் அப்செட் பண்ணிருக்கு என்றான் யோசனையாக. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு எப்படி சாப்பிட கிடைக்குதோ அப்படித்தான் சாப்பிட முடியும். அவளின் வெடுக்கென்ற பதில் அவன் மனதில் கவலையை தர, இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா உன் மொத்த ஹெல்த் ஸ்பாயில் ஆயிடுமா என்று வருந்தினான். என்ன, ஒரு நாள் மொத்தமா போய் சேர்ந்துருவேன் அதானே? பளிர் வெண்மை நிறத்தில் இருப்பவளின் அழகிய வதனம் சட்டென்று உண்டான இயலாமையால் சிவந்து போக உள்ளுக்குள் ஆர்ப்பரித்த உணர்வு குவியல்களால் பெண்ணின் கூர்நாசி விரிந்து செந்நிற இதழ்களும் அழுகையில் துடித்தது. சஞ்சு என தவித்தவன் அவளின் உள்ளங்கையை அழுந்த பற்றி ஆறுதல் தர முயன்றான். சட்டென்று நிதானத்திற்கு வந்தவள், சரி கிளம்பலாமா? பிரணவி வேற உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பால என்று கைக்குட்டை எடுத்து முகத்தை துடைத்தாள். அந்நேரத்திலும் வெளிப்படும் அவளின் குத்தல் பேச்சில் மெல்ல முறுவளித்தவன் பொறாமையில் பொங்கியெழும் அவளை தோளோடு அணைத்து தேற்ற துடித்த கரங்களை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டு வாகனத்தை கிளப்பினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.